என்ன? உங்களை அந்த அக்கா கூப்பிடுறாங்க. என்ன விஷயங்க? பழைய நம்பர் என்ன சொன்னீங்க? 18. என் பின்னாடி வாங்க. பழைய பாத்திரம் புடவை, பழைய பாத்திரம் புடவை. என் பின்னால வா. பழைய பாத்திரம் புடவை, பழைய பேப்பர், சீசா, சாக்கு பை, சீசா, சாக்கு பை, பழைய பேப்பர், சீசா, சாக்கு. கொஞ்சம் இருப்பா. என் பின்னால வா. பழைய பாத்திரம் புடவை, பழைய பேப்பர், சீசா, சாக்கு. பழைய பாத்திரம் புடவை, பழைய பேப்பர், சீசா, சாக்கு. பழைய பாத்திரம் புடவை. நீங்களும் அவரும் இங்கே இருங்க. நீங்க மட்டும் உள்ள வாங்க. 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 நீங்க உட்காருங்க. பாருங்க, நான் பார்க்க வந்தது மரகத அம்பாள், வயசு 55. அடடடா, சும்மா அதே பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே. 2 நிமிஷம் உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் அதை எடை ஏமா, நான் எதுக்கு? இருப்பா, உன் சமாச்சாரமும் வருது. இந்தாங்க. நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? நீங்க சொல்ற மரகதாம்பாள் வயசு 55 எங்க பாட்டி தான். அவங்க தான் கடன் வாங்குனது. அது அவங்களால கட்ட முடியல. சோ நான் தான் கட்டி ஆகணும். நீங்க பேங்க் ஆஃப் மைசூர்ல இருந்து வரீங்கன்னு நான் வழியிலே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 300 ரூபாயை முதல் தவணையா வச்சுக்கோங்க. மாசம் மாசம் என்னால எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டி கூடிய சீக்கிரம் உங்க கடன் அடைச்சிடுறேன். ஓகே, இந்தாங்க. இத பாருங்க, நான் வசூலுக்கு வந்தவன் தான். ஆனா அதுக்காக மனிதாபிமானமே இல்லாதவன் இல்ல. குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் நேரா எங்க மேனேஜர்கிட்ட போய் பேசி 3 மாசமோ அல்லது 6 மாசமோ உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற பழைய பேப்பர், புடவை, அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு என் ஹார்ட் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே. சார், தற்சமயம் எனக்கு உத்தியோகம் கிடையாது. நீங்க 3 மாசம் 6 மாசம் டைம் வாங்கி கொடுத்தாலும் நான் மறுபடியும் இந்த வேலை தான் செய்யணும். புடிங்க. ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடுத்த வேலை சோறாட்ட கூட இல்லாம எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டுட்டியா அவனுக்கு? பாட்டி, வாழ்க்கையில பெரிய சொத்து நம்பிக்கையும் நாணயமும் தான். கடன் கொடுத்தவங்க நம்ம வீட்டு வாசப்படியை தேடி வந்திருக்காங்க. நம்ம கௌரவத்தை நாம காப்பாத்திக்க வேண்டாமா? அதை விட சோறா முக்கியம். என்னாச்சு? இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பேசுறீங்க. எனக்கு பாத்திரம் போனாலும் உனக்கு பணம் கிடைக்குதுல்ல, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்? தப்பு பாட்டி. நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், ஆனா சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா? நம்ம இன்னைக்கு கடனை ஏமாத்திடலாம், ஆனா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க நாளைக்கு பேங்க்குக்கு போய் பேங்க்ல கடன் கேட்டா கொடுப்பாங்களா? இப்ப என்னாச்சு? உங்க புடவை மட்டும் சிகப்பு இல்லைங்க, உங்க சிந்தனை கூட சிகப்பா, ஐ மீன் ரெவல்யூஷன் சொல்ல வந்தேன். பாட்டி, அன்னைக்கு நம்ம பேங்க்ல கடன் வாங்க போகும்போது பேங்க்காரங்க காஃபி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. இன்னைக்கு அவங்க வசூல் பண்ண வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கலன்னா மரியாதையா இருக்காது. போய் மோர் எடுத்துட்டு வாங்க. நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறதே எஸ்பி சைலஜா பாடுற மாதிரி அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க. உங்களை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கு. நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நோ மிஸ்டர் மதன், இந்த காலத்துல லேடிஸ் உத்தியோகத்துக்கு போகணும்னா 2 குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். 1, அழகு இருக்கணும். அது எனக்கு ஏதோ சுமாரா இருக்குன்னு வைங்க. 2வது, அங்க இருக்கிற மேனேஜர் மாதிரி பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதாவது சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் டைம் இருக்குது, டைப் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏற்கனவே 1000 ரூபாய் சம்பளத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. இந்த அனுபவத்தினால தான் அதை விட்டுட்டு வந்துட்டா.
இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற சின்ன சிறுசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதை வச்சுதான் குடும்பம் ஓடிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான் வேற உங்களுக்கு செலவு வைக்கிறேன். நோ நோ, இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. ஏன் பானு புரோக்கர்ட்ட சொல்லி வீடு பார்க்க சொன்னியே, அதை விட தம்பி கிட்ட சொன்னா அது வீட்டு பக்கத்திலே வீடு பார்க்கும்ல, நம்ம கொஞ்சம் புரோக்கர் செலவு மிச்சமாகும். ஐயோ, அவருக்கே வீணா சிரமம் கொடுக்குறீங்க. இதுல என்னமா சிரமம் இருக்கு? நம்ம வீட்டு புள்ள மாதிரி. ஏன் தம்பி, குறைச்சலான வாடகையில என் பானுக்கு நீங்களே ஒரு சின்ன வீடா பார்த்து வைங்களேன். சின்ன நாதுதானா 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 தீரனா தாடும் அமுதே என்றோ அடியே நான். வணக்கம் பாட்டி. அடடா, வாங்க தம்பி வாங்க. என்ன அதுக்குள்ளே வீடு கிடைச்சிச்சு? நான் உங்களுக்கு வேற வீடு பார்க்க போறதில்ல பாட்டி. ஏன்னா இனிமே நீங்க இந்த வீட்டுல தான் தங்க போறீங்க. என்னப்பா சொல்ற? கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வர்றீங்களா? அது என்னன்னு பாத்தீங்களா? என்னப்பா அதெல்லாம்? அன்னைக்கு நீங்க பாத்திரமெல்லாம் வித்துதான் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னு நான் மேனேஜர்கிட்ட சொன்னேன். மேனேஜர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. உடனே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டுவான்னு சொன்னாரு. நான் அந்த 300 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடலாம், ஆனா பழைய பாத்திரங்களை திருப்பி கொடுக்க முடியுமா? அதனால கூட ஒரு 700 ரூபாய் போட்டு மொத்தமா 1000 ரூபாய்க்கு புதுசா பாத்திரங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்து வைங்க. வேண்டாம் தம்பி, பானு வந்தா என்ன கோச்சுப்பா. என்ன பாட்டி, நான் வெளியாளா என்ன? நான் இந்த வீட்டு மனுஷ மாதிரி. ப்ளீஸ். இல்ல தம்பி, பானு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. பாட்டி, பானு வந்தா நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் எடுத்து வைங்க பாட்டி. இதுவரையில வாழ்க்கையில நாங்க மத்தவங்களுக்கு தான் உதவியா இருந்திருக்கோம். ஆனா இப்போ முதல்ல பாட்டி ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. போங்க போங்க. ஓம் சாந்தி. வீட்டுக்கு உரமுறை வந்திருக்கு, போயிட்டு அப்புறமா வா. போங்கிறேன். பாட்டி, பாட்டி, பாட்டி. இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. எப்ப பார்த்தாலும் கதவு திறந்து போட்டுட்டு எங்கதான் ஊர் சுத்த போகுதோ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இங்க உள்ள என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேங்கிறத வெளியே யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகே? ஷட் அப். நீங்க ஒரு மனசாட்சி இருக்கிற ஆம்பளையா இருந்தா நான் கதவை தாப்பா போடும் போதே பேசிருக்கணும். இல்ல நான் சாரி அவுக்கும் போதாவது பேசிக்கணும். அட்லீஸ்ட் ஜாக்கெட்டை கழட்டும் போதாவது பேசிருக்கணும். ஆனா நான் பிராவ கழட்டுற வரைக்கும் உங்களுக்கு பேசணுங்கிற உணர்ச்சியே வரல. இல்ல நோ நோ, நான் நீங்க ஜாக்கெட் கழட்டும் போதே நான் சத்தம் போட்டேன். பாருங்க, இன்னும் ஜாக்கெட்டே கழட்டல. இப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல, இது ஆரம்பத்திலே பேசுறதுக்கு என்ன? ஆரம்பத்திலேயே பேசலாம்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க அழகு என்ன ஊமையாக்கிருச்சு. கடைசி வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பிருச்சு. இன்னும் யதார்த்தமா சொல்லணும்னா, ஒரு சராசரி பர்சனாலிட்டியா இருந்தா முதலே சத்தம் போட்டிருப்பேன். ஆனா இது வரைக்கும் சந்திக்காத ஒரு பர்சனாலிட்டி, அதான் சைலண்டா இருந்துட்டேன். சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்க சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க. என்னது? பரவாயில்லைங்க. ஐயோ, கைய விடுங்க. நீங்க வெக்கப்படுறீங்க. ஐயோ, இல்ல பரவாயில்ல, இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. 31 32 33 34 35 36 37 38 39. 40. வாங்க உட்காருங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல ஒண்ணும் அவசரம் இல்ல, நிதானமா பண்ணு.
பண்ணு பண்ணு. 41 42. ஏன் பானு, நீ எப்போ இப்படித்தான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுவியா? பர்சனாலிட்டிக்காக இல்லைனாலும் உடம்பு ஆரோக்கியத்துக்காவது டெய்லி ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்பதான் டே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில கொஞ்சம் வேலை இருந்தது, முடியல, அதுக்காக தான் இப்ப பண்றேன். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாமே? 50 ஃபினிஷ் ஆயிடுச்சு, போறோம். நான் 2 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். சாரி, உங்களுக்கு தனியா இருக்க போர் அடிக்கும். நான் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு போறேன். நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம். என்ன 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 என்னப்பா? பாம்பா? இங்க பாம்பெல்லாம் ஒண்ணு இல்லையாமா? அது பாச்சி இல்லம்மா, கரப்பாம்பூச்சி. சரியா போச்சு, இதுக்கு போய் இந்த பயம் பயக்கிறிய. ஆம்பளை கரப்பாம்பூச்சி. இனி ஒண்ணு இல்ல, போய் குளி. தண்ணீர் கேட்கும் நேர் கண்டே தாகம் தணிஞ்சதா, கொட்டி கிடக்குது ஊரளவு, இதில் வெட்டி எடுத்தது ஓரளவு. டேய் டேய் மதன், சத்தம் இல்லாம ஓடுற பாத்தியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஓட சமாதானப்படுத்துற. சாரி. உங்களை நம்புறேன். நீ எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்புறம் தான். இப்ப நடந்தது தப்புன்னா அதுல எனக்கும் பங்குண்டு. Take it easy. ஒரு நிமிஷம். வாங்க. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி வரும். ஆனா எனக்கு முதல் ராத்திரிக்கு அப்புறம் கல்யாணம் வரும்னு நினைச்சுக்கிறேன். தெய்வத்தின் சாட்சியா புருஷங்கிற ஸ்தானத்தோட இந்த குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில வைங்க. டேய் துரோகி, அவ்வளவு தைரியமா உனக்கு? என்ன மன்னிச்சிரு. நான் தான் அப்போவே மன்னிச்சிட்டேனே. குங்குமத்தை வைங்க. வேண்டாம், பம்பாத. செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு, மரியாதை உண்மையை ஒத்துக்கோ. பம்பாம சொல்றா. நான் யதார்த்தமா ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமானே? என்னாச்சு? என் பேட்டி ஏன் அழுறா? என்ன பண்ண சொல்லுப்பா. அது இல்ல, சொல்லுப்பா, நீ என்ன பண்ண? கரப்பாம்பூச்சி கடிச்சிருச்சு. நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். கரப்பாம்பூச்சா? கரப்பாம்பூச்சா?
பாப்பா ஸ்கூட்டர் போயிடுச்சு. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆன சத்தமே கேட்கலையே. இல்ல இல்ல, உண்மையிலேயே தம்பி மிரண்டுடுச்சு. ஸ்கூட்டரை தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. ம். ஏய், ஆ? இதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு சீக்கிரமா நம்ம சமாச்சாரத்தை கொண்டா. ம். இந்த ஆளுக்கு இதுதான் முதல் அனுபவம்னு நினைக்கிறேன். அதனால நிச்சயமா நாம இழுப்புக்கு வருவார். ஏண்டி உனக்கு என்ன ஏழரை நாட்டம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் கூட ஒரு பொம்பளைங்கிற பயம் இல்லாம இந்நேரத்துல இருட்டுல வந்து நின்று இருந்தா என்னடி அர்த்தம்? இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் நான் இங்க நின்னுட்டு இருந்தேன். எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்ல. கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க மாமா. என்னத்த சொல்றத கேக்குறது? அப்படி என்னடி தலைவர விஷயம்? சாயங்காலம் டாக்டர் கிட்ட நான் செக்கப்புக்கு போயிருந்தேன். கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. நான் 7 மணிக்கு டாக்டர் வீட்ல இருந்து வந்துட்டேன். வீட்டுக்கு போனா அத்தை என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசை. அதான் வீட்டுக்கு போகாம இங்கேயே நின்னுட்டேன். சாரிம்மா, நான் எப்பவும் உன் மேல ஏதாவது ஒரு கோபத்தில் இருப்பேனா அந்த ஆத்திரத்துல தான் சூழ்நிலை தெரியாம அப்படி பேசிட்டேன். பட் ஒன் திங், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? வா, கடைக்கு போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரேன். வேண்டாம் மாமா. லட்டு? ஒண்ணு வேண்டாம் மாமா. ஜாங்கிரி, காரா பூந்தி? வேண்டாம் மாமா. மங்கா? அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டாங்க. இன்னும் நாள் இருக்கு. எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கே. அதான் என் அம்மா வைக்கிட்டீங்களே. அதான் அதுக்கு தான் ஏதாவது. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க. என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஓகே, முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம். ஓகே, கம். என்னாச்சு மாமா? நீ உள்ள போய் சாமி கும்பிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். ஏ? ஒண்ணு இல்ல, காலையில குளிச்சது இந்நேரம் ஆயிடுச்சுல்ல, அதான். அதனால என்ன மாமா, காலையில குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு தானே போயிட்டு வரீங்க. பரவாயில்ல, வாங்க. இரு. நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். என்ன விஷயம் மாமா? உண்மையை சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னனே, அது இப்ப அப்படி இல்ல. சரி, நடங்க மாமா, வீட்டுக்கு போலாம். இரு. கர்ப்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்க. இங்க வந்துட்டு திரும்பி போறத இது எப்படி? ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். அர்ச்சனை பண்ணுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? என் சம்சாரத்து பேருக்கு. உங்க சம்சாரம் பேரு நேக்கு எப்படி தெரியும்? பாகியலட்சுமி. மந்திரம் கரெக்டா சொல்லுங்க, அவசரம் ஒண்ணு இல்ல. என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கு, குழந்தை நல்லபடியா பிறக்கணும். இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. கோயிலுக்கு வந்தோம்னா பயபக்தியா சாமி தான் கும்பிடணும். இல்ல மாமா, உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. குட் ஈவினிங் மிஸ்டர் மதன். வணக்கம் டாக்டர் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேத்து உங்க வைஃபை செக் பண்ணதா கமலா சொன்னா. நானே டாக்டர் அம்மாவை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் உங்க வைஃப் கரெக்டா சொன்னாங்களா? கர்ப்பமா இருக்கிறதா நீங்க சொன்னதா மட்டும் தான் சொன்னா, வேற டீடைல்ஸ் ஒன்னும் சொல்றீங்களே. சரியா போச்சு. உங்க வைஃப் ஒரு ஸ்பெஷல் கேஸ். இது சாதாரண கர்ப்பம் இல்லப்பா, ரெட்டை குழந்தைகள் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் தடியா இருக்கும்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போல. அதனால சரியா சாப்பிடாம டயட் பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. சாதாரண கேஸ்கள்லயே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரெட்டை குழந்தைங்கிறதுனால கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்ட் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே சார், நான் எங்க அப்பா அம்மாட்ட கூட விவரத்தை சொல்லி கரெக்டா சாப்பிடுற மாதிரி பாத்துக்கிறேன். பானு, நீ எப்போ வந்த? எப்போ வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா?
இல்ல பானு, நேத்து நடந்ததெல்லாம் கெட்ட கனவா இருந்தா மறந்துடலாம், ஆனா மடியில கனமா இருக்கே. தப்புதான். இப்ப சொல்றீங்களா? எனக்கு ஒரு சின்ன வீடா பார்க்க சொல்லி பாட்டி சொன்னாங்க, ஆனா என்னையே சின்ன வீடாக்கிட்டீங்களே. இத பாரு பானு, நடந்தது என்னமோ நடந்துருச்சு. வேற ஒரு இழிச்ச வாயனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? என்ன நீங்க ஏமாத்திடலாம், ஆனா இன்னொரு ஆம்பளை ஏமாத்த நான் தயாரா இல்லைங்க. நீ நட, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ். இடியட், உன்னை யாரா என் நேரமா அவர் பின்னாடியே சுத்த சொன்னது? அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு பாக்குறதா உன் வேலையா? ஸ்டூபிட், மைண்ட் யூ ஏஜ். இனிமே தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு பாரு பேசிக்கிறேன், போடா. விளையாட்டு செய்திகள். நேற்று சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் கவாஸ்கர் அவர்கள் வெற்றிகரமாக செஞ்சுரி அடித்தது அனைவருக்கும் தெரிந்ததே. இன்று அதே கவாஸ்கர் அதே இடத்தில் மீண்டும் ஒரு செஞ்சுரி அடித்து ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார். அடுத்து மிஸ்டர் மதன், பொண்டாட்டி நேரத்துல சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இங்க வந்து வட்டுமாப்பா. பானு, இப்ப என்னாச்சு? பாலை குடிச்ச போன கூட கொஞ்ச நேரம் அடுப்பு சுத்திட்டு இருக்கோம், ஆனா நீங்க மிஸ்டர் மதன். பானு, எனக்கும் ராத்திரி பூரா இங்கேயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வீட்டுல என் வைஃப் கர்ப்பமா இருக்கா. நான் போற வரைக்கும் அவ எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பா. அதான். பாட்டி, என்னம்மா என்னது? ஏப்பா மறுபடியும் கர்ப்பம் கிடைச்சிச்சா? ஐயோ அது இல்ல பாட்டி, அவரு என்ன? அவரு அப்பா போறாரு. அதுக்குள்ளவா? என்னடி இது, இப்பதான் பழக ஆரம்பிச்சீங்க? ஐயோ நான் இல்ல பாட்டி, அக்கா இல்ல. அக்காவா? அக்கா அக்கா கர்ப்பமா இருக்காங்க, நான் சித்தியா போறேன். என்னங்க, எனக்கு இப்பவே அக்காவை பார்க்கணும் போல இருக்கு, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க இன்னொரு நாளைக்கு. ப்ளீஸ். பாட்டி இருக்காங்க. இப்போதான் கூட்டிட்டு போகணும். ஆமா, ஊர்ல யாரோ கர்ப்பமா இருக்காங்க, நீ ஆட்டம் போடுற. நம்ம வீட்டுல 3 மாசம் வாடகை பாக்கி இருக்கு. அத பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? இல்ல வீட்டுக்கு வரவங்களுக்கு தான் கவலை இருக்கா? என்ன பாட்டி நீ, அக்கா கர்ப்பமா இருக்காங்கன்னு அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. இந்த நேரத்துல போய் வாடகை பணம் அது இதுன்னு அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? என்னங்க, அக்காவுக்கு டெய்லி நைட்ல பால் கொடுக்கும் போது கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கலந்து கொடுங்க. அப்பதான் குழந்தை உங்களை மாதிரி சிவப்பா பிறக்கும். என்ன மாதிரி? ஓகே ஓகே ஓகே. வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு மருமக, அவளும் முழுகாம இருக்கா. அதுல ரெட்ட குழந்தை வேற. அவ இவ்வளவு நேரம் சாப்பிடலங்கிற அக்கறை கொஞ்சமாவது அவங்களுக்கு வேண்டாம்? எப்பவும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே மாமா நான் சாப்பிடுவேன். எதுக்காக மத்தவங்கள ஜாட பேசுறீங்க? நீ அதெல்லாம் பேசாத, உட்கார் உட்கார், சாப்பிடு. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பசியை பொறுத்துக்கலாண்டி. ஆனா உள்ள இருக்கிற 2 குழந்தைங்க, டாக்டர் கரெக்ட் டைம் நீ சாப்பிடணும்னு சொல்லி படிச்சு சொன்னார்ல. டாக்டர் விடுறி, எங்க அம்மா 2 குழந்தைய பெற்றிருக்கல, அவங்களுக்கு அறிவு வேண்டாம்? பாரு, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இன்னும் அவங்க வெளியே வந்திருக்காங்களா? உள்ள குசு குசுன்னு தான் இருக்காங்க. அந்த கதவுக்கு என்ன சீலா வச்சிருக்கு? இத பாருடா, உனக்கு உன் பொண்டாட்டி வசதியா இருக்கலாம், அதுக்காக இருக்கிறவங்களை எல்லாம் கிளவின்னு எகத்தாலும் பேசுன எனக்கு கெட்ட கோவம் வந்துடாமா. என்ன எகத்தாலும் பேசுனாங்க? ஒரு வயித்து புள்ளதாச்சு, இவ்வளவு நேரம் பட்னியா கிடக்குறா. அவளை சாப்பிட்டு படுறேன்னு சொன்னியா நீ? 90 வாட்டி சாப்பிடுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ வேண்டான்னு தான் சொல்லுவா. நீ ஊட்ட வேண்டாம்? ஆமா ஜாமி, இன்னும் பொண்டாட்டிக்கு வாயில விரல் வச்சா சூப்பரா வயசு பாரு, ஊட்டி விடுறதுக்கு. உன் முதுகுல 1000 அழுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை எகிறான். நீ ஏண்டி வெட்டி அவங்ககிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து பண்றி. கூப்பிடாருல்ல, போ. 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பாத்துட்டியல்ல. நமக்கு நம்ம தான், அவங்களுக்கு அவங்க தான். உட்கார். முட்டை இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேக வைக்கவா? பாக்கி சொல்லுங்க மாமா. இப்படி மேல வந்து கட்டல படுவா. ஏய், உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், வா. ஏய், எந்திரி மேல, எந்திரி. ஏ மாமா, எப்பவும் நான் தெரியாதானே படுத்துக்குவேன்.
இன்னைக்கு மட்டும் புதுசா ஏன் என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? வம்புக்கு இழுக்கிறனா? நான் ஒன்னும் தப்பான அபிப்பிராயத்தோட என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம உன்னை கட்டளை கூப்பிடலடி. பாவம் கர்ப்பஸ்திரி பொம்பளை கொசுக்கடியில அவஸ்தைப்படுறாளேன்னு ஒரு அனுதாபத்துல கூப்பிட்டேன். அதை முதல்ல புரிஞ்சுக்க. ரொம்ப நல்லா இருக்கு மாமா உங்க அனுதாபம். சாகறதுக்கு விஷத்தை கொடுத்துட்டு தலைவலிக்கு தடவி விடுற மாதிரி. என்ன விஷம் தலைவலின்ட்டு? ஏதாவது பேசினா புரியுறாப்புல பேசு. கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தடவை நான் பட்டி கடந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்கீங்களா? இப்ப உங்க குழந்தை வயித்துல வளர்றதுன்னு தெரிஞ்சதோ உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்களே, அப்ப நான் என்ன புள்ள பெக்கிற மிஷின் மட்டும் தானா? பாக்யலட்சுமி, நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுட்ட. நான் குழந்தைன்னு சொன்னா நீயும் குழந்தைதான், அதுவும் குழந்தைதான். நீயாவது என் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்க, நான் உன்னை தினம் என் நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் அழாதம்மா. கையெடுங்க மாமா. நீ நல்ல பொண்ணு இல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு கையெடுங்க மாமா. ஏண்டி தினம் நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ல சாப்பிடுறேன், நான் தொட்ட என்ன தப்பு? புருஷன் சாப்பிடுற எச்ச தட்டையில சாப்பிடுறதுக்கு எல்லா பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவா. ஆனா புருஷனே எச்சலாய் வந்து நின்னா எந்த பொண்ணால மாமா தாய்க்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணிப்பார். இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கும் யார் காரணம்? உலகம் தெரியாத ஒரு அப்பாவையும் உன் புருஷன். அவனை சின்ன வீடு வச்சுக்கோன்னு சொன்னது யார் தப்பு? ஏன் தப்புதான், ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். அன்னைக்கு என்னமோ பெரிய இவ்வளாட்டம் பேசுறேன், ஆனா எனக்கு அனுபவிக்கும் போதானே பொண்டாட்டிக்கிற உரப்பே வருது. பதட்டப்படாத பாக்கியலட்சுமி. அன்னைக்கு நீ கண்ணைக்கு உதாரணம் சொல்லும் போது ரொம்ப நியாயமா இருந்தது. அவ கிடக்குறா, அவ என்ன மாதிரி கர்ப்பம் ஆகலையே. ஆயிருந்தா கதை வேற மாதிரி இல்ல போயிருக்கோம். அவளுக்கு மட்டும் என்னமோ பெருசா மாதிரியே இருக்கிற சக்தி இருந்ததா? எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தது. முதல்ல பாகியலட்சுமி, பாகியலட்சுமி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு, பாவம். அது எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிரு பாகியலட்சுமி. நான் சின்ன வீடு வச்சது தப்பு. நீ நல்லா சாப்பிடணும் பாகியலட்சுமி. என் குழந்தை நல்லா இருக்கணும். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு பாகியலட்சுமி. பாவி, மகா பாவி, என் பொண்டாட்டி தெய்வம். பாட்டி, யார் இதெல்லாம் எழுதுந்து? ஏய், அந்த கிழவி அங்க உட்கார வைக்கிறா பாரு. புடிங்க. தம்பி, அவனுங்க ஒரு மாதிரி. தம்பி தம்பி வேண்டாம் தம்பி. இதுல யார் தலைவன்? நாங்க ரொம்ப சமத்துவமான ஆட்கள். நாங்களே தலைவரு, நாங்களே தொண்டரு. டேய் டேய், அவர் என்கிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. ஏன்டா அனாவசியமா அவரை தொல்லப்படுத்துறீங்க? வாங்க போங்க. என்ன விஷயம் சார்? இட்டி மாதிரிலாம் இருக்கு. எல்லாத்துலயுமே கெட்டிக்காரல்ல.
போட பார்த்தா இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. மாமூலு வேணுமா? மாமூலு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்கல்ல, உள்ள நாங்க 1000 செய்வோம். அத பத்தி உங்களுக்கு எது